வணக்கம் நண்பர்களே, ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நிறைய நண்பர்களுக்கு இன்குபேட்டரில் எப்படி முட்டையை வைக்கிறது, எப்படி திறப்புறது, எந்த அளவுக்கு தண்ணி வைக்கணுன்ற விஷயம் தெரியாமல் இருக்குது. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 70 100 முட்டைக்குள்ளே வைக்கலாம். இந்த இன்குபேட்டரில் எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த டப்பாவில் ஒரு 7 இன்ச்சு நீளம், ஒரு 5 இன்ச்சு அகலம், ஒரு 5 இன்ச்சு உயரம். குஞ்சு பொறிச்சா அந்த குஞ்சு உள்ளே விழாத மாதிரி ஒரு 5 இன்ச்சு உயரம். இந்த அளவுக்கு ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தண்ணி ஃபுல்லாக ஊற்றுறீங்கன்னா நாளைக்கு குறையும். திருப்பி அந்த அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி வச்சிடணும். இது முட்டை என்னைக்கு வைக்கிறோமோ அன்னையிலேருந்து குஞ்சு பொறிச்சு வெளியே வர வரைக்கும் தண்ணி எப்பவுமே இந்த டப்பாவில் ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்படி ஒரு ஓரமாக எடுத்து இன்குபேட்டரில் இப்படி வச்சிடணும். சரிங்களா? இப்படி வச்சிடணும். அதுக்கப்புறம் முட்டையில் பார்த்தீங்கன்னா முட்டையில் 1 2 3 அதே மாதிரி 1 2 3 அப்படின்ட்டு நம்ம முட்டையில் நம்பர் போட்டுக்கணும். 1 2 3ன்ட்டு. அதாவது காலையில் ஒரு 7 மணிக்கு இப்படி 1ஆம் நம்பரில் திருப்பி வைக்கணும். மதியம் ஒரு 1 மணிக்கு 2ஆம் நம்பரில் திருப்பி வைக்கணும். திருப்பியும் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு 3ஆம் நம்பரில் திருப்பி வைக்கணும். இதை எத்தனை நாளில் திருப்பி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் நம்ம முட்டையை திருப்புறோங்க. நாட்டுக்கோழி முட்டையை பொறுத்த வரைக்கும் 21 நாளில் நம்மளுக்கு குஞ்சு பறிக்கும். நம்ம 18 நாள் மட்டும் இது மாதிரி காலையில் மத்தியானம் சாயங்காலம்ட்டு 3 டைம் திருப்பி வைக்கணும். மீதி அந்த கடைசி 3 நாளில் திருப்பக்கூடாது. அந்த கடைசி 3 நாளில் குஞ்சு அதுவாக உடைச்சி வெளியே வந்துடும். இப்படி பாருங்கள், முட்டையை இப்படி இப்போ காலையில் ஒரு 7 மணிக்கு வைக்கிறோம்னா இப்படி 1ஆம் நம்பரில் ஒட்டி ஒட்டியே வச்சுக்கலாம். ஒன்றும் தொந்தரவு கிடையாது. இது மாதிரி ஒட்டி ஒட்டியே வச்சுக்கலாம். இது மாதிரி எவ்வளோ முட்டை இருக்கோ அப்படி பக்கத்தில் ஒட்டி இப்படி வரிசையாக வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த உள்ளே இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நீங்கள் முட்டையை வச்சுக்கலாம். இப்போ காலையில் 7 மணிக்கு முட்டை இப்படி இருக்குன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். அப்படி ஒட்டி ஒட்டியே வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த லேயர் இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாகவே நீங்கள் முட்டையை வச்சுக்கலாம். இது மாதிரி முட்டையை இப்படி காலையில் 7 மணிக்கு 1ஆம் நம்பரில் இருக்குது. மதியம் 1 மணிக்கு நம்ம இப்படி 2ஆம் நம்பரில் திருப்பி வைக்கணும். திருப்பி நைட்டு ஒரு 7 மணிக்கு இப்படி 3ஆம் நம்பரில் திருப்பி வைக்கணும். இது மாதிரி திருப்பி வச்சாவே போதும். நமக்கு 18 நாள் திருப்பினாலே அதுவே குஞ்சு உடச்சி வெளியே வந்துடும். நம்ம அடுத்த வீடியோவில் வாட்டர் செக், அதாவது முட்டை நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே இன்குபேட்டரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அது முட்டை நல்ல முட்டையா இல்லையன்றதை வாட்டர் செக் மூலிமா செக் பண்ணலாம். அதை பற்றியும் போடுறோம். அதுக்கப்புறம் எக் கேண்ட்லிங், கரு உருவாயிருக்கா இல்லையான்றதை அதை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோ போடுறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.